விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சாருங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒரு துயரமான சம்பவம் நடந்து விட்டது. ஒரு 41 பேர் மரணித்து விட்டனர். இந்த விஷயத்துக்கு அவர் ஓடி ஒளிவது சரியான முடிவு அல்ல. அவர் ஒரு வீடியோ பேசினாரு. அதுலயும் தொடர்ந்து வன்மத்தை விதைக்கும் வகையாக தமிழக அரசை குறை சொன்னாரு. சோ அதுல அவரு ஒரு கட்சி சார்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி கைதுக்கு பயப்படக்கூடாது. அவர் கைது செய்யப்பட்டால்தான் அரசியல் சூடுபிடிக்கும். சோ அதை மக்கள் என்ன சொன்னாங்க, பிஜேபி தாவேக்காவை இழுக்க பாக்குது, அவங்க கூட்டணியில சேர்க்க பாக்குறாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் காங்கிரஸ் ராகுல் காந்தியோட பேசுறாருங்கிறாங்க, ஒரு பக்கம் அமித்ஷாவோட தொடர்புல போனாருங்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். திருச்சி, பெரம்பலூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர் நடந்த தேர்தல் பரப்புரை எல்லாத்துக்கும் வந்ததுக்கு அப்புறமே எப்பயுமே லைன்மெட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். ஒரு தமிழக அரசாக, ஒரு திமுக நிர்வாகிகளாக களத்தில் சிறப்பாக அவர்கள் பணியை செய்தார்கள். ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்துக்கு நான் தான் முக்கிய பொறுப்பு அப்படிங்கறதுதான் ஒரு தலைமைக்கான சரியான விஷயமா இருக்கும். அதை செய்ய தவறிவிட்டார்கள் தான் நான் பாக்குறேன். கிள்ளுக்கிறியா தான் பேசினாங்க, அணில் குஞ்சுகள் மும்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் தகாத வார்த்தைன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உளவில் ரீதியாக பிரச்சனைகளை அவரோட அடிப்படை தொண்டர்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. புரியுங்க. ஏன்னா விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன். இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்தையும் திமுக தான் கோல் அடிச்சிருக்காங்க, தாவேக்கா கோல் அடிக்க தவறிட்டாங்க.